பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று கூட 1000 ஆசைகளோடும் 1000 எண்ணங்களோடும் 1000 கனவுகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த கனவுகளையும் ஆசைகளையும் அழிக்க வேண்டும் என்று உன்னை சுற்றி ஒரு கூட்டமே அலைந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் நீ நல்லவர்கள் என்று நினைக்கிறாயோ அவர்களே உன் வாழ்க்கைக்கு கெடுதல் நினைக்கிறார்கள். உன்னை சுற்றி கெடுதல்காரர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. நீ மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று நினைக்கும் மனங்களும் இருக்கிறது. அதை நீதான் கண்டுபிடிக்க வேண்டும். யாருடனும் எந்த வார்த்தை பேசும் பொழுதும் அவர்கள் என்ன நோக்கத்தில் கேட்கிறார்கள், எந்த எண்ணத்தில் உன்னிடம் பழகுகிறார்கள் என்ற எண்ணத்தை நீ அறிந்து கொள்ளலாம். அவர்கள் பார்க்கும் பார்வையிலேயே அது உனக்கு புரிந்துவிடும். அது உனக்கு தெரியாவிட்டாலும் பரவாயில்லை. உன் சாயப்பா முன் ஒன்று பேசும், புறம் ஒன்று பேசும். மனிதர்கள் உன்னை சுற்றி இருப்பவர்களை முகமூடியை கலற்றி உன்னிடம் நான் அடையாளம் காட்டப் போகின்றேன். அப்பா சொல்லும் தேதியில் உனக்கு ஒரு ஆபத்து காலம் வருகிறது என்று நான் சொல்கிறேன் அல்லவா? அது உனக்கு மிகவும் நெருக்கமான நபர்களால் தான் இதை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருக்கிறார்கள். அவர்கள் எண்ணத்தை முறியடிக்க வேண்டும் என்றால் நான் சொல்வதைப் போல் நீ நடந்து கொள்ள வேண்டும். உன்னிடம் வந்து உன் வாழ்க்கையை பற்றியும் உன் வாழ்க்கை துணையை பற்றியும் செய்திகளை சேகரிக்கப் போகிறார்கள். உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை பல நூறாக திரித்து அதை அப்படியே உன் துணையிடம் சென்று பிரித்து சொல்லப் போகிறார்கள். உங்களுடைய இடைவெளியை பயன்படுத்தி இன்னும் நீண்ட கால பிரிவாக அதை ஆக்க அவர்கள் முடிவு எடுத்திருக்கிறார்கள். யார் வந்து உன்னிடம் உன் குடும்பத்தை பற்றியும் உன் துணை பற்றியும் விஷயத்தை பற்றியும் கேட்டால் சற்று கவனமாக இருந்துவிடு. எதை பற்றியும் யாரிடமும் நீ பேசாதே. வரும் ஆபத்திலிருந்து நீ தப்பித்துக் கொள்ளலாம். இப்பொழுதே இந்த பிரிவை எப்படி சரி செய்வது என்று யோசனையில் இருந்து கொண்டு இருக்கும் சமயத்தில் இன்னும் அதிக பிரச்சனையை உன்னால் தாங்க முடியாது அல்லவா? அதனால் தான் உன்னை சற்று கவனமாக இருக்க சொல்லலாம் என்று என் வார்த்தைகளால் நான் இன்று உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, சற்று கவனமாக இருந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அவர்கள் நல்லவர்களோ தீயவர்களோ இருந்தாலும் சரி, உன் தனிப்பட்ட விஷயத்தை மட்டும் நீ பகிர்ந்து கொள்ளாதே. அப்பொழுது உனக்கே ஒரு தைரியம் வரும். நீ தைரியத்தோடு வாழலாம். உன் சாயப்பாவின் வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டாய் அல்லவா? தைரியமாக இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.